அமேசான்காரங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க. வீக்கில் போடுற ஆர்டர்ஸை வீக்கெண்டில் வந்து கொண்டாந்து கொடுத்துட்றீங்க. அது என்ன ஆயிடுது அப்படின்னா, மொத்த குடும்பத்தையும் பாதிச்சிடுதுங்க. அதுவும் இந்த கிட்ஸுக்கு போட்டதை மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி தான் இந்த சண்டேலேயே டெலிவரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த ஜாய்ஸ்டிக் ஆகட்டும், இல்லை கார் ஆகட்டும், எது வந்தாலும் சரி அவனோட நாங்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகி அவன் கூட சேர்ந்து நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிடுறோம். அவனுக்கு கொடுக்காம சண்டே வந்து ஃபண்டேவாக இருக்குன்னு பார்த்தா இதை வச்சு சண்டையாகவே தான் போயிட்டுருக்குது ஒவ்வொரு சண்டேவும். தயவு செஞ்சு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வீக்கெண்டில் வந்து கொடுக்காதீங்க. அது இந்த கிட்ஸுக்கு ஆர்டர் பண்ணுற எந்த திங்ஸையுமே வீக் டேஸில் கொடுங்க. அப்போ தான் அவன் வரக்கு முன்னாடி நாங்கள் பிரித்து விளையாண்டு வைக்க முடியும். சண்டே வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு தான் கையில் வாங்குறானுங்க, எங்கள் கையில் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி விடுங்கப்பா அமேசான்கார. அதுவும் இந்த ஜாய்ஸ்டிக்கில் அவங்ககிட்டருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வாங்கி அவனை வந்து சமாதானப்படுத்தி நாங்கள் விளையாடுறக்குள்ளே போதும் ஆயிடுது. இதுக்கு இடையில டிஷ்ஷும் 2-3 குத்து வேறு. இதெல்லாம் தேவையாப்பா? குடும்ப சண்டை வரணுமா? கொஞ்சம்